ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பிஎஸ்எல் யூடியூப் சேனல். இனி நீங்கள் பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன டோல்ட் செஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படம் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி படம். என்ன மாதிரி கதை அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. 2022 செஸ் போட்டி ஒன்று நடக்குது. அதுல வேர்ல்டு சாம்பியனான மேக்னஸ் கால்சனுக்கு ஆப்போசிட்டா ஹான்ஸ் நெய்மன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் வந்து ஆடி வர வின் பண்ணிடுறான். இப்போ இந்த ஹான்ஸ் நெய்மன் யாரு, அவர் எப்படி டைரக்டா வேர்ல்டு சாம்பியன் கூட போட்டி போட்டாரு, இதுக்கு பேக்ரவுண்டா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹான்ஸ் நெய்மன் 2020 நம்ம அந்த கோவிட் டைம்ல chess.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல செஸ் கேம்ஸ் எல்லாம் ஆடி பிராக்டிஸ் ஆகி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டாரு. இவரோட ஸ்ட்ரென்த்தே ஆன்லைன்ல செஸ் ஆடி மத்தவங்க எல்லாத்தையுமே வந்து காலி பண்றதுதான். இதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாத்து கூடயும் ஆன்லைன்லயே விளையாடி தோக்கடிச்சிடுறாரு. சரி, இப்ப ஆன்லைன்லயே விளையாடிட்டு இருக்கோமே, எப்ப நம்ம போர்டுல போய் ஆட போறோம் அப்படின்னு அவருக்கே தோணி பல இடங்கள்ல போயிட்டு போர்டுல போய் ஆடி அவரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி அந்த செஸ்ல ஒரு பாயிண்ட்ஸ் பேஸ்ல வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இவர் ஒவ்வொரு கேம்லயும் வின் பண்ணி கலெக்ட் பண்றாரு. இது எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேக்னஸ் கால்சனோட 2022 போட்டிக்கு போய் அவரு வின் பண்றாரு. வின் பண்ணதுக்கு அப்புறம் மேக்னஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம் வருது, நிஜமாவே இவர் வந்து ஜெனியூனா தான் வின் பண்ணாரா, இல்லாட்டி ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு சீட் பண்ணி இவர் வின் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி அடுத்த கேம்ல இருந்து வாக் ஓவர் கொடுத்துறாரு. ஸோ இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்குது. இந்த கான்ட்ரவர்சியில யாரு உண்மையா இருந்தாங்க, மீடியா எல்லாம் எப்படி பேசினாங்க, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. கதை என்னடா இவ்வளவு லெங்தா சொல்லிட்டேன்னு பாக்காதீங்க. இல்ல ஸ்பாயிலர் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா நீங்க இவங்க 2 பேர் போட்டா நெட்லயே வந்துருது என்ன கதை அப்படிங்கிறது. சோ இந்த கதையை தான் அப்படியே டாக்குமெண்ட்ரி மூவியா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து பண்ணிருக்காங்க. இந்த chess.com வெப்சைட்டோட ஓனர்ஸை கூட்டிட்டு வந்து அவங்க எப்படி அந்த chess.com இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, எப்படி அது டெவலப் ஆச்சுது, ஹான்ஸ் யாரு, அவரால அந்த chess.comக்கு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்தது, அவங்க கம்பெனி எப்படி க்ரோ ஆச்சுது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த 2 சிஇஓ சொல்றாங்க. அதே மாதிரி மேக்னஸ் கால்சனோட சின்ன வயசுல இருந்து அவரு எப்படி இப்படி படிப்படியா மேல கிராண்ட் மாஸ்டர் ரேஞ்சுக்கு வந்தாரு அப்படிங்கறதையும் வந்து அழகா காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி ஹான்ஸோட பேக்ரவுண்டு, அவரு இந்த ஆன்லைன் கேம் விளையாடும் போது எப்படி வியர்டா பிஹேவ் பண்ணுவாரு, அதே மாதிரி ஸ்ட்ரீட்ல விளையாடி லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாமே வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. மீடியா ஒரு விஷயத்தை எப்படி போர்ட்ரே பண்றாங்க, ஒரு பெரிய ஆளா இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் எல்லா சப்போர்ட்டும் போகும், ஒரு வளர்ந்து வர ஒரு ஆளுக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருந்தாங்க. செஸ்ல சீட்டிங்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேள்விக்கு ஆதி காலத்திலேயே வந்து ஒரு மனுஷன் டேபிளுக்கு கீழே உட்காந்து காய் நகர்த்துற மாதிரி எல்லாம் சீட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இந்த டாக்குமெண்ட்ரி மூவில காட்டியிருக்காங்க. மொத்தத்துல என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் இது. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இது அவைலபிளா தான் இருக்குது. நீங்க ஃபேமிலியோடய நீங்க பார்க்கலாம், உங்க பசங்களுக்கும் நீங்க போட்டு காட்டலாம். பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.